to Tea Vibes. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு வீடியோ செஞ்சு. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் செஞ்சு ஒரு 1.5 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் வந்துட்டு என்ன வீடியோ செஞ்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. திரும்பவும் டீ வைட்ஸில் உங்கள் எல்லாரையும் பார்த்ததுக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இவ்வளோ நாள் நான் வீடியோ செய்யாமல் இருந்தப்ப நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க கமெண்டில், அக்கா இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு ஏன் நம்ம செய்யலை அப்படின்றத தாண்டி எதனால் செய்யலைன்றதே எனக்கு தெரியல. இன்னும் மெயின் ரீசன் வேலை. இன்னொன்று அதை தாண்டி எனக்கு டைமே கிடைக்கல. ஏன்னா நியூ இயர் கிட்ட வர 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 ஆஃபீஸ்லேயும் நிறைய வேலை, வீட்லேயும் நிறைய வேலைகள் இருந்துச்சு. பொங்கலுக்கும் விளாக் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் அதுவும் செய்ய முடியல. இப்படி போய்கிட்டு இருந்த தருணத்தில் தான் சரி நீங்கள் எப்படியாச்சும் வீடியோ செஞ்சிடணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ரேஷன் வீடியோலும் ரொம்ப ரொம்ப எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதுக்கெல்லாம் இப்போ நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஒரு ஆளும் என்னை ஞாபகம் வச்சு என்னை வந்து விசாரித்து மெசேஜ் பண்ணி இருக்குன்னா இல்லையான்னு கூடலாம் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் வீடியோ செய்யலை. இப்போ திரும்பவும் ரியாக்ஷன் வீடியோ செய்ய போகிறேன். பழையபடிக்கு டீ பைட்ஸில் முக்கியமான அந்த ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் இப்போ இங்கே செய்ய போகிறேன். ஒன்றா பார்த்துக்கிட்டே இருங்க. இதுக்கு அடுத்தடுத்து மேபி ஒரு நாளைக்கு 2 ரியாக்ஷன் வீடியோ கூட நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் வெளியாக இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கி என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம், அதாவது இந்த இயரில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்காக. அண்ட் இன்றைக்கி என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோன்னா, எஸ் நம்ம விடாமுயற்சியோட ட்ரெயிலில் தான் பார்க்க போகிறோம். டிலே பண்ணாமல் ரியாக்ஷன் வீடியோ பார்த்தலாம், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசுவோம். அவன் என்னை பார்க்கும்போது யூனோ அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஸ்க்கும் மறக்கக்கூடாது. அதான் டெஸ்டினி. I am so lost. எனக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரியாது கைல். ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband Rakshit. In Azerbaijan, crime rate low. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. They're drunk. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இதை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். I will shoot! I am not here to fight. Officer down! Officer down! What is your problem? கொஞ்ச நாளா என் உலகமே என்னை சுற்றி நொறுங்கிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா. விடாமுயற்சி 2ஆம் தேதி, 2ஆம் மாதம் 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அந்த டேக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டா அது கொஞ்சம் தான் லைக் எல்லாருக்குமே அப்செட் ஆயிடுச்சு.
பார்ப்போம். இந்த தடவை வந்து கண்டிப்பாக 6ஆம் தேதி வந்துடணும் ஹோப்ஃபுல்லி. அண்ட் நிறைய காசு யூஸ் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா, அர்ஜுன், அப்புறம் அவர் பிக் பாஸ் அவர் பேர் என்ன மறந்துட்டேன், அவர் எல்லாம் இருக்காங்க. எனக்கு பார்த்த வரைக்குமே இது வந்துட்டு ஒரு மாதிரி நைஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம் பாய் நம்ம தலன் தான் சொன்னோம், தலன் சொல்லக்கூடாதுன்ட்டாரு, அஜித் குமாரோட ஏகேவோட மூவியாக தான் இருக்கும். இன்னொன்று எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு அனிருத்தோட. அவர் எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பார். இந்த தடவையும் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோவாக இருக்கட்டும், இந்த ட்ரெய்லரில் வந்து இந்த மியூசிக்ஸ் வந்துட்டு ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் ஹைப் கொடுக்காம கணக்காக அப்படி செட்டலாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பிக்சரைசேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எடிட் நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே அந்த கட் பண்ணது தெரியல, இங்கேருந்து இங்கிட்ட இப்படி போகிறது அதெல்லாம் எதுவுமே தெரியல, பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ யா, ஐம் வெயிட்டிங் ஃபார் திஸ். த்ரிஷா வந்துட்டு தலை கூடயும் சரி தளபதி கூடயும் சரி ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, அந்த பிக்சரில் வந்து நின்னாலே அவங்க 2 பேருக்கும் கணக்கு சூட் ஆயிடுவாங்க. அது எப்படின்றதே தெரியல. த்ரிஷா வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி. அவங்க வந்துட்டு இதில் என்ன கேரக்டர், லைக் அஃப்கோர்ஸ் ஹீரோயின் அஜித்க்கு ஜோடி, ஆனால் இதில் அந்த படத்தில் என்ன கேரக்டராக இருக்காங்க, இம்பார்ட்டண்டான ரோல் எதுவும் இருக்கான்றதும் நமக்கு தெரியல. ஆனால் பார்க்குறப்போ ஒரு ஃபைட் சீக்வன்லாம் மின்னுக்கு ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு பார்த்த வரைக்குமே எனக்கு என்னன்னா, நான் இதுக்கு முன்னிக்கு டீசருக்கே நான் சொல்லியிருந்தேன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி சொல்கிறது, தளபதி அப்படின்ற அந்த ஒரு போட்டி அந்த மாதிரி இருந்தாலுமே தலைக்குன்னு அது ஒரு மவுஸ் இருக்குது, அது எப்பவுமே இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தளபதி ஃபேன்ஸும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. என்ன தான் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த ட்ராக் ஆகிட்டு போகுது என்னன்னு தெரில. பட் கொஞ்ச நாள் கேப் விட்டுருச்சு இல்லையா, அதனால எப்படி பேசுறது அப்படின்றதையே நான் மறந்துட்டேன். ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எனிவேஸ், ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை.